ஹலோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேட்டூஸ் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டேட்டூஸில் நிறைய டவுட் இருக்கு. ஸோ டேட்டூனா என்ன? பச்சை குத்திக்கிறது. ஸோ டேட்டூஸ் வந்து ப்ரொஃபஷனல் டேட்டூஸாகவும் இருக்குது, அதாவது அமெச்சூர் டேட்டூஸும் இருக்குது, அதே மாதிரி நார்மல் டேட்டூஸும் இருக்குது. ஸோ டேட்டூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து பேஷண்ட் வந்து பச்சை குத்திக்குவாங்க. ஒரு கிளையண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா சில பச்சை வந்து கருப்பு கலரில் இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், சிலது ஆரஞ்சு கலரில் இருக்கும், சிலது ரெட் கலரில் இருக்கும், சிலது ப்ளூ கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்க் டேட்டூஸ் தவிர நம்மளுக்கு கலர் டேட்டூஸும் ட்ரீட் பண்ண முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் டே வந்து வி ஹேவ் நானோ செகண்ட் அண்ட் picosecond lasers. இதை வச்சு நம்ம டாட்டூ வந்து எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் இருந்தாலும் சரி, எந்த கலரில் இருந்தாலும் சரி, நம்ம அழகாக ட்ரீட் பண்ணலாம். இப்போ டாட்டூ பேஷண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஒரு டாட்டூ ரிமூவ் பண்ணிக்கணும்னு கிளையண்ட் வரப்போ வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு செஷனில் சரியாகாது. ஏன்னா டாட்டூஸ் வந்து ஃபியூ செஷன்ஸ் வேணும். சில பேத்துக்கு 6 செஷன்ஸ் வேணும், சில பேத்துக்கு 8 செஷன்ஸ் வேணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எந்த டெப்த்தில் வந்து அந்த டாட்டூ இங்கை செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சில டாட்டூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பீப்புள் போடுற டாட்டூஸ் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். அந்த டாட்டூஸ் ஆர் ஈஸி டு ட்ரீட். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் டெர்மிஸ் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற டாட்டூஸ் எல்லாம் டீப்பராக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சை மேலேயே இன்னொரு பச்சை குத்திருப்பாங்க, அதுக்கு வந்து டாட்டூ ஆன் டாட்டூன்னு பேர். ஸோ இந்த மாதிரி டீப் டாட்டூஸ் இல்லைனா டாட்டூ ஆன் டாட்டூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா we need few more sessions extra, but definitely we can promise result. இப்போ நார்மலாக இது எந்த லேசர் வச்சு யூஸ் பண்ணலான்னா we make use of nanoseconds and picosecond lasers. ஸோ என்னென்ன லேசர்ஸ்னால இதை ட்ரீட் பண்ண முடியும்னா ரூபி லேசரில் ட்ரீட் பண்ணலாம், அலெக்சாண்ட்ரைட் லேசரில் ட்ரீட் பண்ணலாம், கியூ ஸ்விட்ச் லேசரில் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்கின்க்கும் நம்ம டைப் ஆஃப் ஸ்கின் ஆஃப் கலர் இந்தியன் ஸ்கின்க்கு வந்து எந்த லேசர் மேடம் எஃபெக்டிவாக இருக்கும் டாட்டூ ரிமூவலுக்குன்னா, of course Q-switch lasers are definitely more useful. So in the Q-switch lasers can be either of a pico wavelength or a nano wavelength laser. So இது பேசிக்கலா என்ன பண்ணும் அப்படின்னா, இதனோட டார்கெட் chromophore வந்து அந்த டாட்டூ இங்க். ஸோ அந்த டாட்டூவில் இருக்க கலர் தான் அதனோட டார்கெட் chromophore. இப்போ 532 நானோமீட்டர்னு சொல்லக்கூடிய Q switch லேசர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ரெட் கலர் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணும். வெரஸ் 1064 வேவ்லெங்த் வச்சிருக்க லேசர் என்ன கலர் டார்கெட் பண்ணும்னா, லைக் பிளாக் கலர், இந்த மாதிரி கிரே கலர், இந்த மாதிரி டாட்டூஸ் எல்லாம், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணும். ஸோ இதனோட செலக்டிவ் குரோமோஃபோர் இருக்கு. ஸோ எந்த டாட்டூவில் எந்த கலர் இங்க் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அதை நம்ம லேசர்ஸ்ல கரெக்ட் பண்ண முடியும். டாக்டர், டாட்டூ லேசர்ஸ்னால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டாட்டூவை சரி செய்ய முடியுமா? இல்லை. இதுக்கு வந்து தான் டாக்டரோட இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் மாடர்ன் மெத்தட்ஸ் நவ். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் மாடர்ன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இந்த டாட்டூவை பர்ஃபெக்ஷனாக ட்ரீட் பண்ணுறதுன்னு. ஒன் இஸ் R20 மெத்தட். உங்க டாக்டர் வந்து டாட்டூ ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் அந்த ஸ்கின்னை வந்து கூல் பண்ண வாட்டி இன்னொரு செகண்ட் பாஸ் லேசர் கொடுப்பாங்க. இது வந்து லேசரோட எஃபிகசியை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனேட்டட் டிவைசஸ் யூஸ் பண்ண வாட்டி நம்ம Q switch லேசர் பண்றப்பையும் பேஷண்டோட எஃபிகசி தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி there's a brain behind every machine and I feel ஒரு good dermatologist is definitely necessary to treat your tattoo, because I feel artificial intelligence is a servant in the hands of a dermatologist. It's a servant in the hands of a lawyer, auditor. So AI வந்து ஒரு good professional கையில இருக்கிற சர்வெண்ட். ஸோ டெஃபினட்டா நம்ம இந்த ஏஐயை யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டாட்டூஸை ட்ரீட் பண்ணலாம். We can incorporate fractional lasers and repeated lacing techniques to easily bring your decorative tattoo to near completion. ஸோ இப்போ டாட்டூ செஞ்ச வாட்டி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இமேஜ்னு இருக்கும். டாக்டர், வாட் இஸ் அ கோஸ்ட் இமேஜ்? ஒரு பச்சை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாட்டூ வந்து அதனோட அச்சு மட்டும் பேஷண்ட் மேலே அப்படியே இருக்கும். ஸோ இந்த கோஸ்ட் இமேஜ்க்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? ஸோ இந்த கோஸ்ட் இமேஜை வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சும் ஃப்ராக்ஷனல் நான் அபலேட்டிவ் லேசர்ஸ் யூஸ் பண்ணியும் கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோஸ்ட் இமேஜ்னு சொல்கிற அந்த டெக்ஸ்சர் சேஞ்ச். கோஸ்ட் இமேஜ் இஸ் நத்திங் பட் அ டெக்ஸ்சர் சேஞ்ச். அதாவது அந்த டாட்டூவில் இருக்க கலர் போன வாட்டியும் அந்த அச்சு மட்டும் சில பேருக்கு தங்கி இருக்கும். இந்த அச்சு கூட உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஏஐ வச்சு கண்டிப்பாக இந்த அச்சை கூட ஒரு 80 to 90% நம்ம சரி பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் tattoo procedures.
ஸோ டேட்டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹசார்ட்ஸ் இருக்குது, அது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. ஏன்னா தோ வி ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரீட்டிங் டேட்டூஸ், வி டோன்ட் வாண்ட் ஆல் அ பேஷண்ட்ஸ் டு கோ இன் அண்ட் கெட் தியர் டேட்டூ டன். ஸோ டெக்கரேட்டிவ் டேட்டூஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னென்ன திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட டேட்டூ போட போறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்டெரைலாக இருக்கா? ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டெரைலாக இல்லைன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்னு சொல்கிற ஹெச்ஐவி வைரஸ், இந்த மாதிரி அந்த டேட்டூவோட இன்ஜெக்ஷன்ஸில் வந்து நிறைய வந்து வைரஸஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கேரி ஆன் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டேட்டூ போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்ப முக்கியம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ஸ்டெரைலாக க்ளீனாக நியூவாக இருக்காங்கிறது செக் பண்ணும். அதே மாதிரி சில டைம்ஸ் ஆஃப்டர் டேட்டூ சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஃபாரின் பாடி கிரானுலோமான ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதாவது டேட்டூ போட்ட இடத்துல தண்ணி வர்றது, தோல் வீங்கிறது, மொத்தமாகிறது, இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் காமிச்சிட்டு இந்த மாதிரி அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இந்த இந்த டேட்டூஸில் வர அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஸோ any kind of decorative tattoos, you don't want to have the tattoo, ask your dermatologist to remove the tattoo. Thank you.